Hello students, welcome to Knowledge Infinity Tamil. இன்னைக்கு நாம Basics of Maths பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது Maths சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வர சின்ன டவுட்கான கிளாரிஃபிகேஷனா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க நம்ம டாபிக் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ்கான கிளாரிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் minus into minus is equal to plus, plus into plus is equal to plus, plus into minus is equal to minus, minus into plus is equal to minus. அதாவது சைன் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அங்கே ப்ளஸ் சைன் தான் யூஸ் பண்ணணும். சைன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே மைனஸ் சைன் தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம சம்மில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், அதாவது -5 இன்ட்டு -5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 5 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 25, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அது அப்படியே போட்டுறணும். ரெண்டு சிம்பிளுமே சேமாக இருக்குது, அதனால நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே அடுத்து ஒன்றில் வந்து மைனஸ் சைனும் இன்னொன்றில் ப்ளஸ் சைனும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 40. சைன் ரெண்டுமே மாறி இருக்குது, மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இங்கே மைனஸ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு சம் கொடுத்துருக்காங்க. 8 - 20 - 5 + 16. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எது எது ப்ளஸ் நம்பர் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 8, இங்கே 16. 8 + 16 இஸ் ஈக்குவல் டு 24. அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். அதுக்கடுத்து மைனஸில் இருக்கிற என்னென்ன நம்பர் மைனஸில் இருக்கோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 25. 20 + 5 எவ்வளோ? 25. இது ரெண்டுக்கும் முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டு நம்பர்ஸ் ஆயிடுச்சா? இப்போது 25 - 24 எதுக்காக இங்கே மைனஸ் பண்ணுறோன்னா ப்ளஸ் மைனஸ். ஸோ சைன் வந்து மாறி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் தான் பண்ணணும். 25 - 24 எவ்வளோ? 1. இதில் எது வந்து பெரிய நம்பர்னு பார்க்கணும். 25 தான் பெரிய நம்பர். அதனால பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ -1. இப்போ இதே மாதிரி அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். -5 - 8 - 16 -10. இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே மைனஸ் தான். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி இதில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் எது? 16. அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குன்னா மைனஸ், அதை போட்டுறணும். ஸோ இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 39 வருது. அதோட பெரிய நம்பரோட சிம்பிள் என்னன்னா மைனஸ். ஸோ மைனஸ் நம்ம போட்டுரும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். 45 - 20 + 18 - 12. இதுலேயும் ப்ளஸ்ஸாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். +45 + 18 எவ்வளோனா 63. ஸோ இங்கே முன்னாடி ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு -20 - 12 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 32. இது ரெண்டுக்கு முன்னாடியுமே மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள். இது ரெண்டில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். 63. இப்போ 63க்கு முன்னாடி என்ன இருக்குது? ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் தான் போடணும். அடுத்து 63 - 32 ஆன்சர் என்ன? 31. பெரிய நம்பரோட சிம்பிள் இங்கே ப்ளஸ்ன்றதுனால இங்கே +31. ஓகே. அடுத்து 8/4 டிவிஷனில் வருது. டிவிஷனில் வர நம்பரை எப்படி நம்ம ப்ளஸ் மைனஸில் பார்க்கணும். இங்கே -8/- -4ன்னு இருக்குது. அப்போது ஓர்நாங் 4, இரநாங் 8. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? +2 தான் வரும். இதுவே மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும். சைன் சேஞ்ச் ஆகிருக்கா? ஸோ இங்கே மைனஸ் தான் வரும். அப்போது ஓர் 3 ஐ 15. கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ் இருந்தாலும் ஒன்று தான். நம்ம காமனாக மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ -5. அடுத்து இதே மாதிரி x - x இன்ட்டு -x அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ x இன்ட்டு x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? x². மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அடுத்து -x - xன்னு இருக்குது. அப்போது இது ரெண்டுமே ஆட் பண்ணணும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போது என்ன வரும்? 2x. இது ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ -2. இப்போ -x - x இஸ் ஈக்குவல் டு -2x. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா இப்போது 3 இன்ட்டு 3. இங்கே 3 + 3. 3 இன்ட்டு 3 என்ன? 9. 3 + 3 என்ன? 6. இங்கே 3க்கு பதிலாக இங்கே x இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ x இன்ட்டு x மல்டிப்ளை பண்ணோம்னா x². x
ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸோ இல்லை மைனஸ் எக்ஸோ இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -2x. செகண்ட் ஒன் வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு வரும்போது எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். x² + x -5 = 0. இப்போது இங்கே -5 இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு வரும்போது +5 மாறிடும். அப்போது x² + x = +5. மேபி இங்கே +5 இருந்தது அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது அது -5 மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 5 bracket of x² + x -5 = 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 5 இன்ட்டில் இருக்குது, ப்ராக்கெட் இருந்தாலும் இன்ட் இருந்தாலும் சேம் தான். இங்கே 5 வந்து இன்ட்டில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது இங்கே அது வந்து இல்லை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ x² + x -5 = 1 divided by 5. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 இங்கிட்டு வரையில் டிவிஷனில் வந்துருச்சு. இப்போது இங்கே மைனஸாக இருக்கிற 5 இங்கிட்டு வரும்போது +5 மாறிடும். இப்போ x² + x = 1/5 + 5. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே 3/2 bracket of x² + x -5 = 10. இப்போது இந்த 3/2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும்னா x² + x -5 = இங்கே இருக்கிற 10 அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு 3/2 இந்த பக்கம் வரும்போது தலைகீழாக வரும், அதாவது 2/3 வரும். இப்போ 10 × 2/3 = 20/3. 10 × 2 = 20, 20/3. நெக்ஸ்ட்டு விகிதமுறு எண்கள், அதாவது பின்னமாக இருக்கிற எண்ணை எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பகுதிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தொகுதிகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நடுவில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி பண்ணிக்கணும். ஆனால் இங்கே பகுதிகள் வேறு வேறையாக இருக்குது. அப்போ அந்த பகுதிகளுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். 5, 6 இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பரில் போடுறோம். 5 5 6 6 வந்து 5ஆம் வாய்ப்பாடில் அடங்காது, அதனால் அது 6 அப்படியே போட்டுரும். அடுத்து இங்கே 6 1 5ஆம் வாய்ப்பாடில் அடங்காது, அதனால் 1 அப்படியே இறக்கிடுறோம். இப்போ 6 6. அப்போ இதோட மீச்சியமாக என்ன, இங்கே என்ன இருக்கோ அதுதான். 5 × 6 = 5 எவ்வளோ 30. மீச்சியமாக வந்து கீழே 1 1ன்னு வர்ற அளவுக்கு போடணும். இப்போது இங்கே கீழே இருக்கிற பகுதிகள் இரண்டையும் சேமாக மாற்றணும், அதாவது 30க்கு மாற்றணும். இதோட எல்சிஎம் என்ன 30 மாற்றணும். இப்போ 5ஓட எதை பெருக்குனா 30 வரும், 5 30. இப்போ கீழே என்ன நம்பரை போடுறோமோ அதே நம்பரால் தான் மேலேயும் பெருக்கணும். இப்போ இங்கே இது என்ன வரும் 30 6 6 / 5 30 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 1/6 இருக்குது. 6 கீழே வந்து 30 வர வைக்கணும். அப்படின்னா என்ன வரணும், 6 எந்த நம்பரால் பெருக்குனா 30 வரும். 6 5ஆல் பெருக்கணும்னா 30 வரும். இப்போ 6 5 30. கீழே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் மேலேயும் பெருக்கணும். 5 5 5 6 5 30. இப்போ பகுதிகள் இரண்டும் சேமாக இருக்குது. அப்போ 30 மேலே தொகுதி என்ன இருக்குது, இங்கே 6 நடுவில் வந்து ப்ளஸ்ஸு இங்கே 5. அப்போ டிவைடட் பை 30ன்னு போட்டுறணும். 6ஐயும் 5ஐயும் கூட்டினா எவ்வளோ 11. 11/30. ஒருவேளை இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் மீச்சியமாக கண்டுபிடிச்சி அதோட பகுதிகளை வந்து சேமாக மாற்றிட்டு இங்கே நடுவில் மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால 6 - 5ன்னு வரும். 6ல் 5 போச்சுன்னா எவ்வளோ 1 1/30. அடுத்து நாம் பார்க்க போகிறது காரணிப்படுத்துதல். அதாவது ஒரு இருபடி சமன்பாடு ஒன்று கொடுத்துருவாங்க, அதோட தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். இருபடி சமன்பாடுனா வேறு ஒன்றும் இல்லை, x² ஒரு டேர்ம் இருக்கும், எக்ஸில் ஒரு டேர்ம் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ஒரு டேர்ம் இருக்கும். இதோட தீர்வை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி ஒன்று கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் x² கெழுவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பர் வருதோ அதை பெருக்கல் பலனில் போடணும். -6 × 1 எவ்வளோ -6. பெருக்குனா -6 வரணும். அடுத்து எக்ஸின் கெழு தான் அதோட கூட்டல் பலன். எக்ஸின் கெழு இங்கே என்ன இருக்குது +1 இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைனையும் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே +1 இருக்குது. அப்போ எக்ஸின் கெழு வந்து +1.
எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா -6 வரும், கூட்டுனா +1 வரும்ன்றதை பார்க்கணும். அதாவது ஒரே நம்பர், ஏதோ ஒரு ரெண்டு ஒரே நம்பரை கூட்டினோன்னா +1 வரணும், பெருக்கணும்னா -6 வரணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா 6 வரும் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 1 × 6, ஓர் 6 6ன்னு வரும். ஆனால் 1 + 6, 1ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 7 வரும். 6லேருந்து 1 கழிச்சோம்னாலும் 5 தான் வரும். இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணால் எப்படியும் இங்கே 1ன்ற ஆன்சர் வரப்போகிறதில்ல. அப்போ இதோட தீர்வு இந்த நம்பராக வராது. அடுத்து எந்த ரெண்டு நம்பருன்னு பார்க்கணும். 3 2 6, 3ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 6 வரும். 3லேருந்து 2 கழிச்சோம்னா 1 வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் இந்த காரணிக்கான தீர்வாக அமைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ 3 × 2, 3 2 6, 3லேருந்து 2 கழிச்சோம்னா 1ன்னு வந்துடும். இப்போது இதில் நம்ம சைன் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். இதில் சைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் சைன் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். அதாவது மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் வந்திருந்தாலேவும் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாகவும் ஒரு நம்பர் மைனஸாகவும் தான் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து கூட்டலில் நமக்கு இங்கே என்ன சைன் இருக்கோ அதுதான் இந்த ரெண்டு நம்பரில் எது பெருசோ அதுக்கு போட போகிறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 3 தான் பெரிய நம்பர். அப்போ இங்கே என்ன வரும்னா ப்ளஸ்ஸு வரும். இங்கே கூட்டலுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ்ஸு தான் வரும். ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸு அப்படின்ற பட்சத்தில் இது +3 இருந்துச்சுன்னா 2 எப்படியும் கண்டிப்பாக -2 தான் இருக்கும். இப்போ இதை இப்படி எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே x + 3 x - 2 = 0 அப்படின்னு எழுதிடணும். அதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு சம் பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ 2x² - 5x - 3 = 0 அப்படின்னு இருக்கு. இப்போது இந்த நம்பரையும் x² கெழு 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? -3 × 2 அப்போது 6 -6. இப்போ எக்ஸின் கெழு இங்கே என்ன இருக்குது? -5. அப்போது -5 கூட்டுனா -5 வரணும், பெருக்குனா -6 வரணும். எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா 6 வருதுன்னு பார்க்குறோம். இப்போ 1 × 6, ஓர் 6 6, 6லேருந்து 1 கழிச்சோம்னா 5 வந்துடும். அப்போ இந்த நம்பரை இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். 1 6. இப்போது பெருக்கல் பலனில் மைனஸ் இருக்குது. மைனஸ் சிம்பிள் இருந்தால் என்ன அர்த்தம்? 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது கூட்டல் பலனுக்கு கிடைச்ச நம்பரில் மைனஸ் தான் முன்னாடி இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் முன்னாடி இருந்தால் பெரிய நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் போட்டுறணும். இப்போது இதையும் ஒரு நம்பர் மைனஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். இப்போ இங்கே +1 -6. இப்போ நம்ம இதை கரெக்டானு பார்க்கலாம். ஓர் 6 6, ப்ளஸ் × மைனஸ் =-. இப்போ +1 -6. அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள் மாறி இருக்கிறதுனால இதை கழிக்கணும். 6ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 5. பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது? -6. இப்போ இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. இதை இப்படியே தூக்கி நம்ம எழுதிடக்கூடாது. ஏன்னா இங்கே x² முன்னாடி என்ன இருக்குது? 2x² இருக்குது. அப்போது இங்கே /2 போடணும். ஓரன் 2, 3 2 6. அப்போ இங்கே எப்படி எழுதணும்னா x + 1/2 x - 3 = 0. இதுதான் இந்த சமன்பாடுக்கான தீர்வாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.